நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த உயிர் தெழுந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்மைகளின் நாயகரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உயிர் தெழுந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆவியினால் நீங்கள் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே மரித்து போன காரியங்களை எல்லாம் உயிர்ப்பிக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியால் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அப்பா உமக்கு நன்றி சொல்ல அப்பா கர்த்தாவே 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சென்ற நாட்கள் முழுவதும் கர்த்தாவே கிருபையாய் எங்களை காத்து வந்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி, 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 நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த 2வது ஆராதனையிலும் ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் சபை விசுவாசிகள் குறித்த நேரத்தில் சபை ஆராதனைக்கு கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி. தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீங்கள் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க ராஜா. கர்த்தாவே, ஊழிய காரியத்தில் எங்களோடு உடனிருந்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, பாடல் பகுதி, ஆராதனை பகுதி கர்த்தாவே, பிரசங்க பகுதி, சங்கீத பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 2வது ஆராதனையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுதலின் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். தேவன் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி அவரை ஆராதிக்கலாம். மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை ஆராதிக்கலாம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரே உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரே உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே. மரித்தவர்கள் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவார். அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார்.
தேவனை ஜீவனோடு ஆராதிப்போமா? எல்லோரும் வரிகளை சொல்லி பாடி அவரை ஆராதிக்கலாம். மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, உயிர் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, உயிர் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்களின் மன இருளை போக்கினார். இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? அவர் அவருடைய மன இருளை போக்க வல்ல தெய்வம். அவர் சமாதான பிரபு. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம் மனக்கலக்கங்கள் நீக்கினாரே, எல்லையில்லா பரமானந்தமே, எம் மனக்கலக்கங்கள் இல்லையில்லா பரமானந்தமே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயம் சொந்தம். உணர்ந்து சொல்லுவோமா? ஓ, உயிருடன் எழுந்த மீட்பரே, சுயம் சொந்தமானாரே, மரணம் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணம் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே. சபையின் சத்தம் பெருமட்டும். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே, துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. அவர் சாவை சாவாலே வென்ற தெய்வம். ஆமென். நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. நாம் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ அவர் தழும்புகள் ஏற்றார். இன்னொரு பாடலை பாடலாம். அவர் சிந்தின ரத்தம் எனக்கு மீட்பை தந்திருக்கிறது, அவர் கொண்ட காயங்களால் சுகமாய் வாழ்கிறேன் என்ற நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை பாட ஆராதிக்கலாம். எல்லோரும் இசைக்கு தகுந்தாற் போல கரங்களை தட்டி நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே,
அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. உடைந்து போய் ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த நம்முடைய வாழ்க்கையை அவர் கரங்களிலே எடுத்து நம்மை மீண்டுமாய் வடிவமைத்திருக்கிறார். நம்மை மீண்டுமாய் சீரமைத்து அழகு பார்க்கிற நல்ல தெய்வம் அவர். நமக்கு எதிராக அநேக சத்துருக்கள் எழுந்த போதிலும் எல்லாரையும் பின்னிட்டு விழ செய்த அவருடைய வல்லமை. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி, செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோமா? அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். பாவத்திலும் உலகத்தின் இச்சையிலும் விழுந்து கிடந்த நம்மை அவருடைய ரத்தம் மீட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பின் என்கிற வஸ்திரத்தினால் ஒரு தகுதி கூட இல்லாத நம்மை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. அசுத்தமுள்ள இந்த நாவின் மேல் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ஓ கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அவர் செய்த நன்மைய சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் மதிலை தாண்டுவேன். தனியாய் திக்கெட்டு கிடந்த நம்மை ஒரு சேனையை போல எழும்ப செய்திருக்கிறார். உலர்ந்து போன வறண்டு போன வாழ்க்கையிலே அவர் ஜீவ நீரூற்றாய் வந்து நம்மை துளிர்க்க செய்திருக்கிற தெய்வம் அவர். உலர்ந்து போன என் கோளை துளிர்க்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோளை துளிர்க்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில். மீண்டுமாய் சொல்லுவோமா? உலர்ந்து போன என் கோளை ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர்
அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை ஒன்று சொல்லுவோமா? அவர் சிந்தின ரத்தம் நமக்கு மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு சுக வாழ்வை தந்திருக்கிறார். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கிறேன். ஒரு குற்றமன சிகிச்சையோடு நீங்கள் வந்திருந்தால் அவருடைய வல்லமை உங்களை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க போதுமானதாக இருக்கிறது. ஆமென். ஒரு புதிய பாடல், இயேசுவை எழுப்பின அதே வல்லமை என்னையும் எழுப்பும் என்று முழு விசுவாசத்தோடு அவரிடத்தை நம்மை ஒப்படைக்கும் போது அவர் நம்மை நிரப்ப வல்லவர். சாவுக்கு எதுவான எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும், எல்லோரும் சொல்லுவீங்களா? சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. சாம்பல்கள் எல்லாம் சிங்கரமாய் மாறிடும். உலர்ந்த எலும்புகள் சேனையாய் எழும்பும். அடுப்பு கரியாக இருந்த நம்மை அவர் பொன்னாக ஜொலிக்க செய்திருக்கிறார். ஆனாலும் அது என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய கரத்தினால் அல்ல, அவருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்பிடுமே. நீங்க சொல்லுவீங்களா? சாம்பல்கள் எல்லாம் உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்பிடுமே. கரங்களை உயர்த்தி, என் பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல, உமாவியாலே கூடாததொன்றுமில்லை. உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர்ப்பிக்க செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர் பெற செய். மீண்டுமாய் சொல்லுவோமா? என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை. எல்லோரும் அப்படியே என்று பாடலாம். மாம்சத்தின் கிரியைகள் என்னில் மறைந்து, மகிமையின் சாயல் என்னில் மலர்ந்துகிறது. அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வரும்போது இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை மாற்றி அழியாத மகிமையின் சாயலை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த மகிமையின் சாயலுக்கு ஏற்ற பாத்திரமா என்னை மாற்றுங்க என்று யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவர். மாம்சத்தின் கிரியைகள் என்னில் மறைந்திடுமே.
கரங்களை உயர்த்தி என் பலத்தினாலும் அல்ல, என் புயலினாலும் அல்ல, ஆவியாலே கூடாததொன்றுமில்ல. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. ஆவியானவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை மரித்தோர் எழுப்பின பிதாவின் அதே வல்லமை எங்கள் மத்தியிலே ஒரு விசை கிரியை செய்யட்டும். எங்களிலே இருக்கிற மரித்து போன எல்லா காரியங்களையும் ஒரு விசை நீர் உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களை நிறைவாக்கிட்டும் டாடி. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுவே, உலர்ந்த எலும்புகள் சேனையாய் எழும்பிடுவே. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுவே, உலர்ந்த எலும்புகள் சேனையாய் எழும்பிடுவே. என் பலத்தினாலும் அல்ல, புயலினாலும் அல்ல, ஆவியாலே, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ கேளு கேளு கேளு. என் பலத்தினாலும் அல்ல, புயலினாலும் அல்ல, ஆவியாலே கூடாததொன்றுமில்ல. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை, அவருடைய மகத்துவமான வல்லமை இரண்டு கரங்களை உற்சாகமாய் தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாம். அற்பமாகிய நம்மையும் இந்த விசை நினைவு கூர்ந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் அவரை துதிக்கலாம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவித நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஒரு விசை நன்றி சொல்கிறோம். எங்கள் இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா பரிசுத்தமான தெய்வமே, உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் உயர்ந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் காணக்கூடாத தெய்வமே, உமக்கு நன்றி. ஒருவரும் கண்டிராதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகளில் மகிழ்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய துதியை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம், அவர் அக்னியான தெய்வம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே. சபையின் சத்தம் இன்னும் அதிகமா, நீரே மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த, நீர் பரிசுத்த,
பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சகலவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே சிருஷ்டித்தவர், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அவர். எல்லா தேவர்களிலும் பெரியவர் அவர் ஒருவரே. எல்லோரும் வணங்கத்தக்க தெய்வம் அவரே. எல்லோரும் அவரே தேவன் என்று அறிக்கை செய்கிற தெய்வம் அவர் ஒருவர். இந்த காலை நேரத்தில் ஒரு சிறு கூட்டமாக ஒரே மனதோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். எங்களை உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி கிரியை செய்வீராக, எங்கள் மத்தியிலே பெரிதான காரியங்களை எங்களுக்கு செய்வீராக. அற்பமுள்ள மனுஷருப்பா நாங்கள், அழிந்து போகிற மனுஷர், அசுத்தமுள்ள நாவுகள் கொண்ட மனுஷர்கள் சுவாமி. ஆனாலும் நிறைவான ஆவியானவர் நீர் வந்து எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையும் போதுமான தெய்வமாயிருக்கிறே. உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில். அவருடைய பிரசனத்திலே சொல்லலாமா? எல்லாவற்றிலும் எல்லோரிலும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு, அவரே பெரிய தெய்வம். பரிசுத்த ஆவியின் தைரியத்தினாலே அவரே பெரிய தேவன் என்று இந்த உலகத்துக்கு சாட்சியாய் சொல்ல தேவன் நம்மை பயன்படுத்த நம்மை ஒப்புக் கொடுப்போமா? உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரம் எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நீரே பரிசுத்த தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுகிற நாங்களும் பரிசுத்தமாக இன்னும் அதிகமாக உம்மை கிட்டி சேர்கிற அனுபவத்திலே எங்களை நடத்துவீராக. எங்களை கற்றுத்தந்து வழி நடத்துகிற ஆவியானவர் எங்களோட கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், பக்கம் எண் 158. பக்கம் எண் 158, யோவான் 20ஆம் அதிகாரம், வசனம் 1 முதல் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம்.
வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். சேர்ந்து வாசிப்போம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி யாவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று நடைபெற இருந்த டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் இன்று நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் புதன்கிழமை நடைபெறுகிறதான இந்த பைபிள் ஸ்டடியில் இரவு 7:30 மணிக்கு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை விபிஎஸ் ட்ரைனிங் நமது சபையில் வைத்து நடைபெறும். விபிஎஸ் ட்ரைனிங்குக்கு வரவிருக்கிறவர்கள் உங்கள் பெயரை உங்கள் டிவிஷன் லீடரிடம் கொடுத்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற மே 26, 27 மற்றும் 28 ஆகிய 3 நாட்கள் திருச்சியில் வாலிபர் அக்னி முகாம் நடைபெறவிருக்கிறது. இதில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் உங்கள் யூத் லீடரை அணுகி விவரங்களை அறிந்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். டேவிட் சங்கருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு வேலை கிடைக்க 40 நாட்கள் உபவாச ஜபத்தில் ஜபக்குறிப்பு எழுதி கொடுத்து ஜெபித்தோம். எனக்காக சபை ஊழியர்களும் சபையார் யாவரும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டு நமது சேலம் பட்டணத்தில் அருகாமையில் நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை கொடுத்திருக்கிறார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. இதற்காக ஜெபித்த பாஸ்டர் அம்மா மற்றும் பாஸ்டருக்கும் நன்றி, சபையார் அனைவருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சாமுவேல் ஏஞ்சல் ஃபேமிலி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் எங்கள் குழந்தையின் ரெகுலர் செக்கப்புக்காக மருத்துவரிடம் அழைத்துச் சென்றோம். மருத்துவர் குழந்தையை பரிசோதித்த போது குழந்தையின் ஹார்ட்பீட் ரேஷியோ மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது என்றும் இருதய நிபுணரை பார்த்து ஒருமுறை பரிசோதித்து கொள்ளுமாறும் பரிந்துரைத்தார். நாங்கள் சபையில் நடந்த 40 நாட்கள் உபவாச ஜபத்தில் உபவாசித்து ஜெபித்துவிட்டு கடந்த புனித வெள்ளி அன்று ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்தபோது அவர் எக்கோ ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் ஜெபித்துவிட்டு பரிசோதனைக்கு சென்றோம். கர்த்தர் கிருபையால் எல்லாம் நார்மலாக உள்ளது, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறாள் என்று மருத்துவர் சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வசனத்தின்படி எனது மகளுக்கு அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி கண்மணி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக கேன்சர் நோயிலிருந்து தேவன் என்னை விடுவித்தார். ஆனாலும் தற்போது கேன்சர் அறிகுறி எனக்கு தெரிந்தவுடன் டாக்டரிடம் சென்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது ரிப்போர்ட் நார்மல் என்று வர கர்த்தர் உதவி செய்தார். எங்களின் சிலிண்டர் எங்களது வீட்டிற்கு 1 மாதத்திற்கு மேல் வராது. இருப்பினும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில் காலி சிலிண்டரின் மேல் கை வைத்து ஜெபித்தோம். 75 நாள் சிலிண்டர் பயன்படுத்தப்பட்டது. சிலிண்டர் இன்னும் தீரவில்லை. கர்த்தருக்கு நன்றி. இதற்கு முன் நடந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் சொந்த வேலை செய்ய வேண்டும் என்று ஜெபித்து வந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு தட்டுவடை செட் வியாபாரம் செய்ய உதவி செய்தார். சொந்த தொழில் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம். என்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சகோதரர் அருண் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு வேலை வேண்டி 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து வந்தேன். தற்பொழுது ஒரு வேலை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி, ஜெபித்த சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, இன்றைய தினத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. நாங்கள் கடனே இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்து அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, சுகபத்திரமாக எங்களை காத்துக்கொள்வதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கொயர் டீமுக்கு நல்லா சூப்பராக ஒரு கிளாப் கொடுங்க. எதையும் ஈஸியாக செய்ய முடியாது கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால். ஹல்லேலூயா. சாம்லாம் பாட சொல்லும் போது பாட்டே வராதுமா, பாடவே தெரியாதுமா அப்படின்னார். ஆனால் கர்த்தர் கிருபையை ஞானத்தையும் கிருபையும் ஊற்றிருக்கிறார். அதே மாதிரி பிரதர் குமரேசன் பிரதருக்காக, ராஜ்குமார் பிரதருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்கெல்லாம் பாடிலாம் வரல, வாலிபெல்லாம் கடந்தாலும் கர்த்தருக்காக பிரயோஜனப்படணும்னு நம்ம மனதில் எழும்பும் பொழுதே கர்த்தர் அதற்கேற்ற கிருபையும் பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான மருமகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வந்து பாஸ்டர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் இணைந்தது அடுத்த சந்ததியை பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபையில் திறமை இவங்களோட நீங்கள் பாடுறவங்க கூட உள்ளே உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறவர்கள் மட்டும்தான் ஸ்டேஜில் நிற்க முடியும். ஏன்னா பரலோகம் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு பாவி மனந்திரும்பி அவனுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக தான் தேவன் பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். மாத்திரமல்ல 40 நாள் ஜெபத்தில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய அளவில்லாத ஒரு மிரக்கல் சென்ற போல கர்த்தர் நம் சபையை பேசியிருக்கிறார்கள், நடந்திருக்கிறார்கள். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அடியாளையும் கர்த்தர் சிறு சாட்சியாய் நிறுத்தினார். வெள்ளிக்கிழமை அன்று எனக்கு மிகவும் பலவீனப்பட்டு போனது. நான் டாக்டரை போய் சந்தித்து ஸ்கேன் பண்ணும் பொழுது அவர் இம்மீடியட்டாக நீங்கள் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நான் போய் எடுக்கும் பொழுது அவர்கள் இது கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம் என்று பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது. நேற்று 8:30 மணிக்கு ரிசல்ட் வந்தது. அது ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு சின்ன கட்டி தான் அப்படின்னு சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய பாரத்தை என்னோடு கூட சொல்லி உங்கள் முன்னாடி நிற்கும் பொழுது எங்கள் பாரத்தை நாங்கள் சொல்ல முடியாது. ஊழியக்காரனுடைய நிலைமை அவ்வளவு. அது எல்லாம் சிலுவை நிழலிலே மறைத்து கொண்டு தான் நிற்கிறோம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களோடு கூட தோள் கொடுக்கிற ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நான் அழைத்து சொல்லிவிட்டு அவர்கள் எனக்காக கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நேற்று ஒரு சொல்லும்போது அழுது கதறினார்கள். ஆண்டவர் எங்களுக்காகவே உங்களை வைத்திருப்பார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஒரு தம்பி சொன்னான், ஒரு வாலிப பையன் சொன்னான், அம்மா நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஆண்டி உபவாசம் பண்ணி நான் சோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் என்று. இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சபையிலே கொடுத்திருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. நம்ம முழங்காலில் நின்று யுத்தம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் ஜீவனில் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. பூமியிலே அப்படி சித்தம் செய்யும் வரைக்கும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். பலவீனம் வரும், சோர்வு வரும், போராட்டம் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். எல்லாம் வந்தாலும் ஜெயித்திரு கிறிஸ்து உயிரோடு கூட அவர் ஜீவிக்கிற கிறிஸ்து என்னோடு உங்களோடும் இருக்கிறபடினால் நம்ம எழுந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய வேண்டும். இந்த சபை ஒரு ஆளா போகிற சபை கிடையாது, சேனையாய் எழும்பி போக வேண்டும். ஒருவரும் அமர்ந்திருக்க கூடாது, எல்லாரும் எழுந்திருந்து போக வேண்டும். அல்லேலூயா. வருங்கால சந்ததி இங்கே உட்கார்ந்து இருக்குது, மேலே இருக்குது. அவங்கெல்லாம் எழும்ப போகிறாங்க.
உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தினவர்களாக தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னது போல நம்முடைய அபிஷேக வல்லமை, ஓ ஹல்லேலூயா, ரிதா ரக்கலா ஷக்கதுரவாலவா, நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் சரீரங்களுக்குள்ளே அவயங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குழந்தையை நீர் தொட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்மணி தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அடியாளுக்கு விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் இருமூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. நாங்கள் ஒரு நாளும் எங்கள் நேரத்தை வீணடித்து விடாதபடிக்கு அநேகரை அக்கினிலிருந்து இழுத்து விடுகிற ஒரு மாபெருகிற பராக்கிரமசாலியாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிதா ரமன ஷரதரவா. எங்கள் ஊழியரை பயன்படுத்துவீராக, ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக, லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக. எங்கள் விசுவாச குடும்பங்களை பயன்படுத்துவீராக. தேவைகளை சந்திப்பீராக. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, என் தேவன் எங்களை தொட்டிருக்கிறார், எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எங்களை நிரப்பியிருக்கிறார் என்று சொல்லி போகத்தக்கதாக நம்முடைய பிரசனம் எங்களை நிரப்பட்டோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியின் நாள். ஹல்லேலூயா. அநேகருடைய முகத்தில் சிரிப்பை நான் பார்க்க முடியவில்லை, மகிழ்ச்சியை பார்க்கல. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்து இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் துக்கமுகமாக இருக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. மரித்த இயேசு மரித்தே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. ஒரு 4 பேர் தான் அதை நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும் தான் கையை தட்டுறாங்க, மிச்சவங்களாம் என்ன பண்றீங்களோ எனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, சபையின் சத்தம் எழும்பட்டும். உம்மை ஆராதனை செய்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. சத்ருவை ஜெயித்தவர், எனிமியை ஜெயித்தவர், விரோதியை ஜெயித்தவர். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இந்த காலை நேரத்தில் நம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. Don't stop with Christmas. ஆமென். இயேசுவை கிறிஸ்மஸோடு நின்றாதீங்க. இயேசுவின் சிலுவையினிடத்தில் வாருங்கள். உலகத்தில் 90% ஜனங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவங்க சிலுவையினிடத்தில் வருவதற்கு மறந்து விடுகிறார்கள், பாதியில் நின்று விடுகிறார்கள். அதை தாண்டி நான் சொல்லுகிறேன், சிலுவை மாத்திரமல்ல, அவருடைய கல்லறையினிடத்தில் வாருங்கள். அந்த கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் யாருடைய கல்லறையும் இன்றும் திறந்திருக்கவில்லை. ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று யாரும் கிளைம் பண்ணல. ஒரே ஒரு மனிதன், he is 100% God and he is 100% human. அவர் 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 கடவுளாகவும் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா நாட்களிலும்
நான் உயிரோடு இருக்கிறேன். யாராவது கரங்களை தட்டுறவங்க இங்க இருக்கிறீங்களா? யாரா முழு பலத்தோட ஹalleluya உயிர் தெழுந்த இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். ஹalleluya. கல்லறையோடு நின்றாதீங்க, வேதத்தின் வாருங்கள். ஹalleluya. வெளிப்படுத்தலில் ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் நான் சீக்கிரமாய் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 22:7 சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் ஆமேன் தான் சொல்லலாம். ஹalleluya. இன்னைக்கு சாதாரண ஆராதனை இல்லை, உயிர் தெழுதலின் ஆராதனை. இன்னைக்கு நான் மட்டும் பேச போறதில்லை, நீங்களும் பேச போறீங்க. தோத்திரம். ஹalleluya. உங்க வாயை நல்லா ரெடியா வச்சுக்கோங்க. ஹalleluya. நீங்க தான் கொஞ்ச நேரம் பேச போறீங்க, நீங்க தான் ஆமேன் சொல்ல போறீங்க, நீங்க தான் கர்த்தரை துதிக்க போறீங்க. அவர் உயிர் தெழுந்திருப்பதினால் இருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு போக போகிறோம். யாரெல்லாம் ஆமேன் சொல்றீங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் நிரப்பி தான் அனுப்ப போறார். அவர்களோடு கர்த்தர் பேசி தான் அனுப்ப போகிறார். ஹalleluya. வெளிப்படுத்தல் 22:7 சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதே 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹalleluya. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இவைகள் சாட்சியாக அறிவிக்கிறார்கள் மெய்யாகவே. எல்லாரும் வசனம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிக்கலாமா? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. இயேசு உயிர் தெழுந்தது கட்டு கதை அல்ல, ஏதோ 2-3 பேர் பார்த்ததில்லை, ஏதோ ஒரு சாதாரண ஒரு சகோதரி யாரோ 2-3 பேர் பிதற்றல் அல்ல. வேதம் சொல்லுகிறது 10 முதல் 13 இடங்களில் இயேசு தரிசனமாய் காட்சி கொடுத்திருக்கிறார். உயிர் திறந்த இயேசுவை ஒருவர் இருவர் இல்லை, ஒரு கூட்டமான ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் இயேசுவை சந்தித்திருக்கிறார்கள். அவர் அவர்களோடு பேசியிருக்கிறார். ஹalleluya. சில கட்டுக்கதைகள் இருக்கிறது. இயேசுவின் அந்த பிணத்தை யாரோ எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள். பிணத்துக்காக யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. உயிரோடு இருந்த இயேசு தான் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ண முடியும். அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை இன்றும் நம் முன்னுமாய் கண்களுக்கு முன்பதாய் அவர் ஜீவிக்கிறார் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அப்பவே சொன்ன, நான் பிரசங்கம் பண்ண வரல, நீங்களும் சேர்ந்து தான் கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. இந்த நாள் கர்த்தர் உயிர் தெழுந்த நாள், அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாமத்திலுள்ள யுனிவர்சல் சர்ச் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகளும் அந்த உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிற அதே வல்லமை. ஆமென். ஒரு கல்லறை, ஒரு குழி, ஒரு மனிதனை புதைப்பதற்காக ஒரு குழி தோண்டப்பட்டிருந்தது. ஒரு சாயங்காலமான நேரம் ஒரு வாலிபன் அந்த கல்லறையை தாண்டி தான் போக வேண்டும். அவன் பயத்தோடு அவன் நடுங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். திடீரென்று பார்த்தால் அந்த பிணம் வைப்பதற்காக வைத்திருந்த குழியிலே அவன் கால் தவறி விழுந்து விட்டான். ஆழமான குழி. அவன் மேலே வர வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து பார்க்கிறான். மேலே எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறான். அவனால் எழும்ப முடியவில்லை. ஆமென். எழும்ப முடியல. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்புறம் பார்த்தா ரொம்ப இருட்டு வேற ஆயிடுச்சு. யாரையோ கூப்பிட்டு பார்க்குறான், கத்தி பார்க்குறான், யாருக்கும் அவனுடைய சத்தம் கேட்கல. உடனே அவன் ஓரமாக போய் உட்கார்ந்துட்டான். அவ்வளோதான், இனி நம்ம காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் அதே குழி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருட்டாகி விட்டது. இன்னொரு மனிதன் அதே வழியாக அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவனும் அதே குழியில் விழுந்து விட்டான். கொஞ்சம் பெரிய குழி, கீழே விழுந்து விட்டான். அவனும் ஐயோ அம்மா என்று கத்தி பார்க்கிறான். மேலே எகிரி குதிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறான். ஒன்றும் முடியல. உடனே அவன் தனக்குள்ளே கொஞ்சம் சத்தமாகவே மனசில் நினைக்கிறத சத்தமாக பேசுகிறான். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவ்வளோதான், இனிமேல் நான் மேலேயே போக முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த குழிக்குள்ளே இன்னொரு மூலையில் ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இல்லை, அவன் சொல்கிறான், ஆமாம் உண்மைதான், நீ மேலே போகவே முடியாது. சொன்ன உடனே இவன் குதிச்சு மேலே வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை கல்லறையில் வச்ச உடனே பிசாசு மற்றவங்க சொன்னாங்க, நீ மேலே போகவே முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
இயேசு உயிரோடு எழுந்தனால அவர் சாத்தானை ஜெயித்து விட்டார், மரணத்தை ஜெயித்து விட்டார், மரணத்தின் கூரை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசுவின் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு என்ன நன்மை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நான் சீக்கிரமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வசனத்தை கேட்க ஆவலா இருக்கிறீங்க? உண்மையாலுமே ஆவலோடு இருக்கிறீங்களா? இல்லை வேற எதுக்காக ஆவலா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இந்த காலை நேரத்தில் நாம் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடும்படி வந்திருக்கிறோம். இயேசுவை அவருடைய சீஷர்கள் எல்லாரும், இயேசு என்ன பண்ணாரு? கொஞ்சம் 2000 வருஷம் என்னோட பின்னாடி வாருங்கள். இயேசு அந்த கெஸ்தவனே தோட்டத்தில் அவர் முகம் குப்புற விழுந்து அழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த வழியாக தான் போக வேண்டும் என்பதை. அவர் அழுது கொண்டிருந்தார். தூதர்கள் அவர்களை வந்து அவருக்காக பணிவிடை செய்கிறார்கள். அங்கே இயேசு வெளியே வந்து நின்ற பொழுது இயேசுவை பிடிப்பதற்காக திருடனை பிடிக்கிற விதமாக பலர் அவர்கள் கோலோடு பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவை பிடிக்க வருகிறார்கள். அங்கிருந்த இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை தேடுகிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் தான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யோவான்ல வாசிக்கிற அவர் நான் தான் சொன்ன உடனே திடீர்னு எல்லாம் போய் கீழே விழுறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் போய் கீழே விழுந்தோன்னு அப்புறம் மறுபடியும் எழுந்து பிடித்து கொண்டு போறாங்க. யார் யார் இருக்காங்களோ, பிரதான ஆசாரியர் அண்ணா, காய்பா, யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாரிடத்திலும் ஒரு அலக்களிக்கிறார்கள். இரவு முழுவதும் அவர் எப்படியாவது சிலுவையில் போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பிலாத்துவிடத்தில் கொண்டு போகிறார்கள். பிலாத்து அவர்களிடத்தில் விசாரிக்கிறார். இயேசுவிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். ஒரு குற்றமும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்களே. ஒரு குற்றம் அவர் செய்யல. எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். ராஜ்யத்தின் காரியங்களை சொன்னார். அவன் பிலாத்து சொல்றான், நான் பயந்து போய், அவன் வெளியே வந்து யோவான்ல வாசித்த வெள்ளிக்கிழமை பயந்து போய் வெளியே வந்து சொல்லுகிறான், எனக்கு பயமாய் இருக்கிறது, அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை. இவர்களோ சொன்னாங்க, இல்லை, சிலுவையில் அறைய வேண்டும், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும். இன்னொரு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், இந்த பிலாத்து அவன் வெளியே வந்து அவன் கரங்களை அவன் என்ன சொல்றான், நான் என் கையை நான் கழுவிடுறேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நீங்க வேணா போய் சிலுவையில் அறையுங்கள் இயேசுவை என்று இயேசுவை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். சிலுவையில் இயேசுவை அறைய அவர்கள் எல்லா முயற்சியும் எடுக்கிறார்கள். சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசுவை யாரும் கொலை செய்ய முடியாது. அவர் மரணத்துக்கு பயந்து ஓடவில்லை. மாறாக அவர் சொல்றார், பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில், கொஞ்சம் வாயத்திறந்து சொல்லுங்களேன், என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு மரித்து விட்டார். அவரை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த அவருடைய சீஷர்கள் யாராவது வந்து இயேசுவின் பிணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், உயிரோடு இருக்கும்போதே நான் திரும்ப உயிரோடு வருவேன் என்றெல்லாம் சொன்னாங்க. இதுவரைக்கும் அப்படி நடந்ததில்லை. இருந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் வேலைக்காரனை அனுப்புங்கன்னு சொல்லி அந்த கல்லறையின் மேலே ஒரு முத்திரை போட்டிருந்தார்கள். வெளியே போர் சேவனெல்லாம் நிறுத்தி வைத்திருந்தார்கள். சனிக்கிழமை அமைதியா இருந்தார்கள். எல்லாம் அமைதியா இருந்தது. இயேசு மரித்த பொழுதே அநேக அற்புதங்கள் நடந்தது. கல்லறைகள் வெடித்தது, நிறைய காரியம் நடக்குது. தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிகிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா உயிர்த்தெழுதலின் காலையிலே, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மகதலேனா மரியாள் இயேசுவுக்கு சேவை செய்வதற்கு அவள் இருட்டோடே ஓடி வருகிறாள். ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியாது அங்கே கல்லறை திறந்திருக்கும் என்று. அவள் ஓடி வரும்போது நினைத்து கொண்டு வருகிறார், ஐயோ, இந்த கல் பெரிய கல்லா இருக்குமே, யார் இந்த கல்லை எனக்காக தள்ளுவார்கள் என்று நினைத்து வேகமாய் ஓடிக்கொண்டு வந்திருக்கிறார். அப்படி நீங்க இந்த காலை நேரத்தில் இயேசுவை சந்திக்க எத்தனை பேர் வேக வேகமா ஓடி வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்காக ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. அன்று மரியாளுக்காக அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. தேவ தூதர்கள் சொன்னார்கள், உயிரோடு இருக்கிற இயேசுவை ஏன் மரித்தவரிடத்தில் நீ தேடுகிறாய்? ஹல்லேலூயா. அவளுக்கு புரியவில்லை, இயேசுதான் நின்று கொண்டிருக்கிறார் என்று புரியவில்லை. நீங்க எங்க வச்சிருக்கிறீங்களோ சொல்லுங்க,
நான் போய் அவளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இயேசுவை ஒரு சத்துருவின் அதிகாரமும் பாதாளத்தின் வல்லமையும் எதுவுமே மேற்கொள்ளவே முடியவில்லை. ஹல்லேலூயா. முழு பாதாளமும் அவரை என்ன செய்ய வேண்டும், எப்படியா அந்த கல்லறையில் போட்டு மூடிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா அதிகாரங்களுக்கு மேலான அந்த இயேசுவின் வல்லமை, பிதா அவருக்காக ஒரு தேவ தூதனை அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் வந்து அறிவிக்கிறார்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இயேசு உயிரோடு எழுந்திருத்ததுனால நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிக்க வேணாம், எனக்கு நேரம் இல்லை. மார்க்கு 12ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசிக்கும் போது 18 27 சதுசேயர் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதல், அவங்க பேர் என்ன? சதுசேயர். சொல்லுங்க, நீங்க சதுசேயரா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவங்க பேர் என்ன? கொஞ்சம் வாயத்தந்து பேசுங்களேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப கோபமா இருக்கிறீங்க போல இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு மைண்ட்ல என்ன ஓடுதுன்றத கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கொத்தமல்லி வாங்கணுமா, புதினா வாங்கணுமா, அப்படி நிறைய காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்க. அதை யோசிக்காதீங்க, வெளியே போன கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒன்றை நீங்க யோசிங்க, ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை சந்திக்கட்டும். இந்த காலை நேரத்தை அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை என்னை சந்திக்கட்டும். இந்த சதுசேயர் இருக்கிறாங்களே, அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? இயேசு எப்படியாவது கேள்வி கேட்க வேண்டும், மடக்க வேண்டும் என்று சொல்லி உயிர்த்தெழுதல் இருக்கிறதா என்று யோசிப்பதற்காக ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம சொல்றாங்க. ஒரு பெண் மரித்து, ஒரு பெண்ணுடைய கணவர் மரித்து விட்டால், அவருக்கு சகோதரன் இருந்தால், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி, கேட்குறீங்களா, பழைய ஏற்பாட்டு படி, அல்லேலூயா, அந்த கணவருக்கு தம்பி இருந்தா 2வது கல்யாணம் அதே பெண்ணை அவன் என்ன பண்ணலாம்? ஏன்னு சொன்ன அந்த சந்ததி விட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கிறனால இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, ஒரு பெண் இருக்கிறாள், அவருடைய கணவன் இறந்து விட்டால், அவருடைய 2வது தம்பி வந்து அவளை கல்யாணம் பண்றான், அவனும் இறந்துட்டான். 3வது கல்யாணம் பண்றான், அவனும் இறந்துட்டான். நடக்கல. அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவனுக்கு 7 பேர் இருக்கிறாங்க. 4வது கல்யாணம் பண்றான், 5வது கல்யாணம் பண்றதுக்கு அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பயத்தோடு போயிருப்பான். அவனுக்கு கல்யாணம் ஒரு சந்தோஷமா இருந்திருக்கா. என்ன ஆகும்? 5 செத்துட்டான், 6 இறந்துட்டான், 7 பேர் இறந்துட்டான். இப்ப உயிரோடு வந்த என்ன ஆகும்னு கேட்கிறாங்க. இயேசு சொல்றார், நீங்க உலகத்தின் பிரகாரமாய் சிந்திக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு அவங்க ரொம்ப அழகா பதில் சொல்லுகிறார். அவங்களெல்லாம் இன்னொரு நாள் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். 12 இயேசு அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் அப்படின்றத, ரெசரக்ஷனை வெறும் டாக்டரினா மட்டும் பேசல. அந்த சதுசேயர் உயிரோடு இருக்கிற அதே நாட்களில் இயேசு உயிரோடு எழும்பி வந்து காண்பித்தார், தன்னை காண்பித்தார். உயிரோடு எழும்பினா, அவர் எழும்பினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு வந்த பொழுது அவருக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது. சாதாரண சரீரம் இல்லை. யாராவது நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க இருந்தா ஏன் ஆண்டவருக்கு கையை தட்டக்கூடாது? உங்க கை கொஞ்சம் வலிச்சாலும் பரவாயில்ல. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை கொடுத்த ஆண்டவர், அவர் உயிரோடு வந்த பொழுது அவருக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. மகிமையின் சரீரம்னா என்ன? மகிமையின் சரீரம் வந்துருச்சுன்னா, ஹல்லேலூயா, இயேசு அவர் கல்லறையிலிருந்து வெளியே வர முடியும். அவரை செவுரு தடுத்து நிறுத்த முடியாது. அவர் எங்க வேணா போக முடியும். அவர் கடலின் மேல் நடக்க முடியும். எல்லாவற்றையும் செய்வதற்கு அந்த மகிமையின் சரீரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. உண்மை என்றால், ஹல்லேலூயா, இதுதான் கிளைமேக்ஸ். அவருக்கு அந்த மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டிருந்தா அவரை விசுவாசிக்க என்ன சொன்னாரு தெரியுமா? இயேசு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உங்களுக்கும் எனக்கு அதே மகிமையின் சரீரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இன்னும் ஒரு தடவை, உங்களுக்கு மகிமையின் சரீரத்தை இயேசு உயிரோடு வந்ததினாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகிமையின் சரீரத்தில் வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. அந்த மகிமையின் சரீரம் ஒரு அழகான சரீரம். அது வாடாத சரீரம்.
ஹalleluya. அந்த மகிமையின் சரீரத்துல உங்க வயசுல யூத்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல என் முகம் இவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு நினைத்தீங்களோ அதே ஸ்டேஜ்ல கர்த்தர் உங்களை திருப்பி உங்களுடைய காரியங்களை ரெஸ்டோர் பண்ணி நீங்க போய் பரலோகத்திலே இயேசுவுக்கு முன்பதாக நிற்கும் போது நாம் அவரை போலவே போய் நிற்க போகிறோம். ஹalleluya. நமக்கும் அதே வல்லமை கொடுக்கப்படும். அந்த மகிமையின் சரீரத்தில் எதுவுமே கிடையாது, வியாதி கிடையாது, போராட்டம் கிடையாது, சுருக்கம் கிடையாது. நீங்க பியூட்டி பார்லர் போகவே வேண்டாம். ஹalleluya. நீங்க ரொம்ப அடிக்கடி ஷேவ் பண்ணவே வேண்டாம். நீங்க உங்களுக்கு தாடி வேணும்னா தாடியோட வைப்பார். ஹalleluya. ட்ரிம் பண்ணா ட்ரிம் பண்ணி வைப்பார். ஹalleluya. நீங்க விசுவாசிக்கிற மாதிரி தெரியல. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை எனக்கு மட்டுமாவது அந்த மகிமையின் சரி. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுக்கு அந்த மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது உண்மை என்று சொன்னார். ஆமென். யாருக்கு தெரியுமா அந்த கல்லு புரட்டினாங்க? இயேசுவுக்கு இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்காக கல் புரட்டப்படவில்லை. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்காக கல் புரட்டப்படவில்லை, உங்களுக்காக எனக்காக தான் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உயிர் தெழுந்த இயேசுவின் மகிமையின் சரீரத்திற்கு கல் ஒரு தடை அல்ல. எந்த கல்லுக்குள்ளும் நடந்து போக முடியும். அவர்கள் பூட்டியிருந்த அறைக்குள்ளே இயேசு அங்கே வந்து நின்றார். என்று சொன்னால் அவருக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது. ஹalleluya. உங்களுக்கும் எனக்கும் அதே மகிமையின் சரீரம். விசுவாசிக்கிறவங்க ஒரு கர்த்தருக்கு ஆமென். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்ய போதுமானவர். எனக்கு இனி வியாதி இல்லை, சாபங்கள் இல்லை. சாபம் எல்லாம் எந்த வியாதியா இருந்தாலும், அது கேன்சரா இருந்தாலும், பிபியா இருந்தாலும், சுகரா இருந்தாலும், இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை, அந்த மகிமையின் சரீரம் அது நமக்குள் கொடுக்கப்படும் போது ஹalleluya. இன்னும் கொஞ்சம் பேர் சும்மா கையை வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு இல்ல, கையை உயர்த்தியோ கையை தட்டியோ ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடாது? அந்த மகிமையின் சரீரம் உங்களை இந்த காலை நேரத்தில் தொடுவதாக, உயிர் தெழுந்த வல்லமை தொடுவதாக, உங்க சூழ்நிலையை மாற்றுவதாக, எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் கடந்து போகிற அவருடைய மகிமையின் வல்லமை. ஓ ஹalleluya. ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய மகிமையின் சரீரம், உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை என் பிரச்சனைக்கு மேலாக, என் போராட்டத்துக்கு மேலாக, என் சூழ்நிலைக்கு மேலாக யாரும் செய்ய முடியாததை, யாரும் சாதிக்க முடியாதே. ஓ கம் ஆன். ஹalleluya. யாராலும் மாற்ற முடியாதவைகளை, யாராலும் சிந்திக்க முடியாதவைகளை சிந்திக்க செய்கிறது அவருடைய வல்லமை. ஓ ஹalleluya. அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை என் சரீரத்தை தொடுவதாக. ஹalleluya. பலவீனங்கள் மாறுவதாக, சுகவீனங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அநேகருடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாச தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அநேகருடைய காரியங்களை கர்த்தர் ரெஸ்டோர் பண்றாரு. உயிர் அவருக்குள்ள வந்தது உண்மை என்றார். ஹalleluya. அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர் அவர் செய்ததை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, மகிமையின் சரீரம், இதை விட எனக்கு பிடிச்சது ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையின் சரீரத்தில் ஆண்டவர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே எல்லாமே இருக்கிறது. நம்ம என்னென்னலாம் சாப்பிட முடியாதுன்னு இந்த சாபமான உலகத்தில் சொல்றாங்களோ அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, குலோப் ஜாமுன் சாப்பிடாதீங்க, மட்டன் சாப்பிடாதீங்க. அங்கே போக போகிறோம். இங்கே யாராவது எக்ஸைட்டடாக இருக்கிறீங்களா? நீங்கள் எதெல்லாம் இங்கே சாப்பிட முடியாதோ அதெல்லாம் அங்கே போய் நல்லா தாராளமாக மகிழ்ச்சியோடு உயிர் தெழுந்த இயேசுவோடு இந்த மகிமையின் சரீரத்தை நாம் வைத்துக்கொண்டு அங்கே சாப்பிட போகிறோம், மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். 40 நாள் டீ குடிக்கல நான். அல்லேலூயா. இந்த காலையில் டீ குடிக்கிறப்ப ஏசப்பாக்கு ரொம்ப நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. எப்பயும் குடிக்கிற டீயே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆமீன். உங்களுக்கு அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது சொல்றாங்களா? ஒரு மகிமையின் சரீரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அந்த பந்தியில நான் பிலீவ் பண்றேன் எல்லாமே இருக்கும். சைனீஸ் இருக்கும், ஜாப்பனீஸ் இருக்கும், கொரியன் இருக்கும், நீங்க விரும்பி சாப்பிட்ற பிரியாணி இருக்கும். எல்லாம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். முதல் ஆசீர்வாதம் மகிமையின் சரீரம்.
இயேசு வெளியே வரத்திற்கு கல் புரட்டப்பட வேண்டியதில்லை, மகிமையின் சரீரம். ஆனால் மரியாளுக்காக புரட்டப்பட்டது, பேதுருவுக்காக புரட்டப்பட்டது, அவருடைய சீஷர்களுக்காக புரட்டப்பட்டது. இரண்டாவது, இயேசு உயிரோடு எழுந்ததினாலே மரணம் ஒரு முடிவல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? சொல்லுங்க, மரணம் எனக்கு ஒரு முடிவல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவங்க சொல்லுங்க, வாயத்தர நல்ல தைரியமா. மரணம் ஒரு டெட் எண்டு கிடையாது. மரணம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கிடையாது. மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தது உண்மை என்று சொன்னார். அவரை விசுவாசிக்கிறவர், இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அவர் சாகும் போதே, அவர் மரிக்கும் போதே மரித்த கல்லறைகள் வெடித்து உயிரோடு வந்திருப்பார்கள் என்று சொன்னார். இயேசு அநேகரை உயிரோடு எழுப்பினார். லாசருவை எழுப்பினார், அத்தனை பேரை எழுப்பினாரு. ஆனா அவங்கள திரும்ப மரித்து போனார்கள். ஆனா வேதம் சொல்லுது, இயேசு மரித்தோர்களின் முதல் பலனானவர். மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த இயேசு இனி மரிக்க போவதில்லை. ஏதோ அண்ணா காய்பா முன்னாடி, பிரதான ஆசாரியனுடைய பிலாத்து முன்னாடி இயேசு போய் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு செம்மறி ஆட்டை போல இயேசு நின்று கொண்டிருந்தார். அந்த நாள்லாம் முடிஞ்சிருச்சு. இனி ஆண்டவர் சொன்னாரு, நான் திரும்ப வரப்போறேன்னு சொன்ன. எப்படி திரும்ப வரப்போறாரு? அவர் ஒரு யூத ராஜ சிங்கமாக. ஹல்லேலூயா. அவரை குத்தினவர்களும் அவரை பார்க்கத்தக்கதாக. ஏன் கொஞ்சம் பேர் சும்மா இருக்கிறீங்க? உங்க வாய் கொஞ்ச நேரம் ஏன் ஆண்டவரை துதிக்க கூட? ஆமென். இயேசுவே மாரநாதா, சீக்கிரமாய் வாரோ, எங்கள் சந்ததி உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 38 சொன்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? சொல்லுங்களேன், மாரநாதா என்று சொல்லுங்கள். இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லுங்கள். ஏன்னா மரணம் நமக்கு ஒரு டெட் எண்டு கிடையாது. மரணத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் சாவையும் பேயையும் எல்லாத்தையும் ஜெயித்த இயேசு. ஹல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்துவா. அவர் ஜெயித்தபடியினாலே நம்மை ஜெயிக்க பண்ணுகிறவராய். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம், மரணம் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. மூன்றாவது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், உயிர்த்தெழுதல் எதற்காக என்று சொன்னால், நமக்கு சாட்சியாக, சபைக்கு சாட்சியாக. ஒரே ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். என்னோடு சீக்கிரமா திருப்புறீங்களா? எவ்வளோ சீக்கிரம் திருப்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஐக்கியப்படுவதற்காக நான் நேரம் கொடுக்க விரும்புகிறேன். முடிஞ்ச உடனே ஆசீர்வாதம் போட்ட உடனே நீங்கள் தயவு செய்து நீங்கள் விரைந்து, தாவீது சொன்ன மாதிரி உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும், அதுக்குள்ள பூந்துராதீங்க யாரும். ஹல்லேலூயா. 2 நிமிடம் நீங்கள் உட்காரும்படி கேட்கிறேன். ஆசீர்வாதம் போட்ட உடனே உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஈஸ்டர் கேக் நாங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். இந்த வருஷத்தோட நெருக்கடியில் நம்ம பசங்க தம்பிகள் எல்லாம் கீழே உட்கார வைக்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. சந்திரமகால் நமக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்து நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பண்டிகை தான். நான் அடிக்கடி சொல்கிற, கிறிஸ்மஸை கூட கொண்டாடலாம், கொண்டாமல் போகலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நம்ம ரொம்ப கொண்டாடும். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கு யாருக்கா கேக் கொடுக்கலன்னா கூட இன்னைக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வேற யாரும் உயிர்த்தெழுந்ததே கிடையாது. வேற யாரும் உயிர்த்தெழுந்தன்னு சொன்னதும் கிடையாது, சொன்னதை நிரூபித்ததும் கிடையாது. இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் அவ்வளோ ஒரு எவிடென்டான டாக்குமெண்ட் இல்லை. இயேசு உயிரோடு எழுந்த கல்லறை இன்னைக்கு வரைக்கும் 4000 6000 ஆண்டா, எத்தனை இன்னும் 10,000 ஆண்டு ஆனாலும் அதை யாரும் கை வைக்கவே முடியாது. எத்தனையோ பாம்பு போடுறாங்க, இஸ்ரவேலை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறன்றாங்க. இயேசுவின் கல்லறை இன்னைக்கும் சேஃபாக இருக்குது. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவுமே கிடையாது, பரலோகம் இவைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த வாசித்து நம்ம முடிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கிறிஸ்து
எல்லாரும் என் கூட வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15:14. கிறிஸ்து எரிந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர்கள் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும், இங்க எப்படி படிக்கணும்னா மரித்தோர் உயிர்த்த, அப்படி இல்லை, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால். படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படிதான் படிக்கணும். கொஞ்சம் உங்க சத்தம் எனக்கு கேட்கட்டுமே. ரொம்ப ஏன் சத்தமே கேட்டு போர் அடி. உங்க சத்தம் எனக்கு கேட்கட்டும். நல்லா சத்தம் வாசிக்கிறீங்களா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ, ஹல்லேலூயா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். மனுஷரால் மரணம் உண்டானபடியினால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்க ஏதோ கிராஸ் போட்டிருக்கிறவங்க அல்ல. அவர்கள் உயிரோடு எழும்ப போகிறவர்கள். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தோம், அவரோடு உடன்படிக்கை பண்ணுனா அதில் இருக்கிற ஆசீர்வாதமே வேற. ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே அன்னைக்கு பிசாசு நினைச்சான் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சான், இயேசுவை சாகடிச்சிட்டோன்னு நினைச்சான். அவனுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த சூரியன் வருவதற்கு முன்பதாக இயேசு என்கிற நீதியின் சூரியன், ஹல்லேலூயா, அவர் உதித்திருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்காக ஏதோ இவங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு இயேசு கடவுள் ஏதோ பிதா ஏதோ போராடி இயேசு உயிரோடு எழுப்ப வச்சார் நீங்க நினைக்க கூடாது. கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. இயேசு கோடிக்கணக்கான தூதர்களை அனுப்பல. எத்தனை பேர் அனுப்பிச்சார்னு வேதம் சொல்லுது? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, எத்தனை பேர் போதும்? 2 பேர், 2 தூதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ரொம்ப பேர்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை, ஒரு 2 தூதர் அனுப்பிச்சா போதும். இந்த முழு பாதாளத்தின் வல்லமையை தடுத்து நிறுத்த 2 தூதன் போதும். ஹல்லேலூயா. இயேசு செய்ய வேண்டிய எல்லா விதத்தையும், இந்த காயினோட 2 பக்கம், இயேசு செய்ய வேண்டியதை பிதா செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார். இனி நம்ம செய்ய வேண்டியது தான் மிச்சம் இருக்குது. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசுவையும் விசுவாசிப்பதே. சொல்லுங்க, விசுவாசிப்பதே. வசனம் என்ன? விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, கசப்பு என்னை மேற்கொள்ள முடியாது, பொறாமை என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் மாம்சத்தின் கிரியை என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. 52 வாரம் எழுதுறத விட இந்த வாரம் தான் நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பயந்துராதீங்க, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு சித்தமான சாயங்கால ஆராதனையில் ஃபர்ஸ்ட் ஆராதனையில் கொஞ்சம் சொன்னேன், இப்போ கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் 3வது ஆராதனையில் கொஞ்சம் ஆண்டவர் பேச கிருபை தருவாராக. எல்லாரும் எழுந்திருக்கிறீங்களா? இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை நம்மை எழுப்பட்டுமே, நம்மை தட்டி எழுப்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கொஞ்சம் வாய்களை திறந்து நமக்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அதோட முடிக்கல, திரும்ப உங்களை என்னையும் பார்க்க அவள் ஆவலாக இருக்கிறார்.
இருக்கிறார். அவர் நம்மை பார்க்க ஆவலாக வந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஒரே நிமிஷம், கரெக்டா 60 செகண்ட் நான் தரேன். கர்த்தருக்கு நன்றி சொல்றவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? கர்த்தரை துதிக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆமென் இயேசுவேன்னு சொல்றவங்க உங்க வாய் இன்னைக்கு தயவு செய்து யாரும் சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. அந்த உயிர் தெழுதலின் வல்லமை உங்களை தொடட்டும். ஓ ஹalleluya. நீங்க வேற ஒரு நாள் நீங்க தூங்கினா கூட பரவாயில்ல, நீங்க துதிக்காம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு நீங்க வாயை திறந்து துதித்து தான் ஆக வேண்டும். ஹalleluya, ஹalleluya. மரித்தோரை உயிர் தெழுதல் உண்டாயிற்று. ஹalleluya. அவர்களோட உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உங்களை நீங்க ரொம்ப நேசித்தவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது மரிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, இந்த பரலோகத்துல போறப்ப அந்த நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களை நம்ம இங்க பரலோகத்துல பார்க்க போறோம். எங்க அப்பாவை போய் நான் பார்க்க போறேன். எங்க சொந்தக்காரங்க யாரெல்லாம் மரிச்சிருக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் போய் பார்க்க போறேன். பார்த்து அவங்களோடையும் இயேசுவோடையும் ரொம்ப சந்தோஷமா எவ்வளோ நாள் இருக்க போறோம் தெரியுமா? எவ்வளோ நாள் இருக்க போறோம்? 50 வருஷமா, 100 வருஷம் இருக்க போறோமா? 500 வருஷம், ஏன் பெத்துசெலா மாதிரி 1000 வருஷம் இருக்க போறோமா? 10,000 வருஷம் இருக்க போறோம்னு நினைக்கிறீங்களா? ஏன் 1,00,000 வருஷம் கூட இல்லை, அதை விட மேலாக நித்தியமா. நித்திய எனக்கு பிடிச்ச வார்த்தை ஹalleluya. அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஒருவனிடத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. மரணத்திலிருந்து உம்மை உயிரோடு எழுப்பின அதே உயிர் தெழுதலின் வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்களை தட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. மகதலேனா மரியாள் ஓடி வந்தது போல, சீஷரிடத்தில் ஓடி போய் சொன்னதை போல நீர் உயிரோடு இருக்கிறீர். நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறீர். அவர் பாதாளத்தை நீர் ஜெயித்து விட்டீர், மரணத்தை நீர் ஜெயித்து விட்டீர், வியாதியின் கூரை நீர் ஜெயித்து விட்டீரப்பா. அவைகளை நாங்கள் பறைசாற்றுவதற்கு மான்களின் கால்களை எங்களுக்கு தருவீராக. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல மன மகிழ்ச்சியின் காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் ரெகபோத் குடும்பங்களில் துவங்குவதாக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவர் வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா உயிர்த்ததன் காலம் மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப எமர்ஜென்சியா போ